ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பாப்பா இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கா. அவளே நான் பார்த்துட்டேன்னு சொல்லி தனியாக பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு தேவை வந்து 4 பொருள் தாங்க. பால், சக்கரை, நம்ம கொக்கோ பவுடர், சாக்லேட் பவுடர் இருக்குல்லங்க, அது ஃப்ரெஷ் க்ரீம், அது மட்டும் இருந்தால் போதும். அதை எதுவுமே நாங்கள் வந்து வாங்கலை. எல்லாம் அவங்க அத்தை பேக்கிங் பண்ணுறனால அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இவள் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 1 கப் மில்க் போதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இந்த கொக்கோ பவுடர் போட்டுட்டா போதும். அப்புறம் அதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரை நம்ம போட்டுக்கலாம். நமக்கு சக்கரை கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளே வீட்டில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்மளே பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நம்மளே எடுத்து பார்த்து வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். இப்போல்லாம் குழந்தைகளுக்கே நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்களே வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்தாவே நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இந்த கொக்கோ பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது நமக்கு முதல்ல எங்கேயும் ரொம்ப தூரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம போனால் தேவையான அளவுக்கு வாங்கிட்டு நம்மளே வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். போதுமா? கலக்கக்கூடாது சக்கரை. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். இவளாம் வாண்டடாக பண்ணுறனால நானும் வந்துட்டு ஓகே பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படியே கலக்கு. சீனி சாக்லேட் சொன்னோம். சாக்லேட் கிரீமி ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஹீட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டியாக ரொம்ப திக்காகாத மாதிரி நம்ம வந்து அதை பாயில் பண்ணணும். அதனால் நாங்கள் வேறு பாத்திரத்துக்கு வந்து அதை மாற்றிட்டோம். போது வெயிட். நல்லா கலக்கு. வெயிட் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கலாம். கலக்கிட்டே இரு. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நாங்கள் வந்து அதை கூல் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து பீட்டர் வச்சு நாங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றி இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. அதுக்கப்புறமா என்ன, அதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆக்சுவலாக அப்படியே நம்ம இதே பாத்திரத்திலவே நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மேலே நமக்கு எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா அந்த நட்ஸை வந்து நல்லா அது மேலே தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டா நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். நாங்கள் ஃப்ரீசர்லலாம் வச்சோம். ஆனால் அந்த ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே எங்களோட ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்திங்கன்னா தீந்து போயிடுச்சு. அதாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலம்பாங்கள்ல, அந்த மாதிரி இவ்வளோ தூரம் செஞ்சோம், அதை வீடியோ எடுத்தோம். ஆனால் கடைசியில் ஐஸ்கிரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலைங்க.